ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பச்சைப்பருப்பு அந்த ஈரெல்லாம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை வரும். அதாவது சிவந்தெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் ஒன்று வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பச்சரிசி எப்பவுமே பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசின்னு கடையில் கேட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பொங்கல். ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு கரெக்டான அளவு. நீங்கள் வீட்டில் கிராமில் அளக்கிறத விட ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கப்பை பயன்படுத்தி அளவுகள் அளந்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்ததான் நம்ம எப்பயுமே சாதத்துக்கு ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வைப்போம் குக்கரில். ஆனால் பொங்கல்னு வரும்போது ஒரு கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அதுக்கும் சேர்த்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்காக நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். எப்பயுமே பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு பயன்படுத்துங்க, திரியாக ஆகாமல் இருக்கும். எப்பயுமே பாலை காய்ச்சாமல் இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம பயன்படுத்தினா திரிஞ்சு போயிடும். அப்புறம் ஏதாவது ஒரு விசேஷங்களை நம்ம இது மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ பாலை ஊற்றின பிறகு நம்ம இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம மூடிடலாம், விசில் வச்சிடலாம். கரெக்டாக உங்களுக்கு ஒரு 4லிருந்து 5 விசில் வந்தால் போதும். நல்லா பூக்க வெந்துடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ள அடுத்ததான் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்ததுனால 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் அந்த மாதிரி பாகு வெல்லம் சொல்லிட்டு இருக்கும். அதாவது சக்கரை வெல்லம், பாகு வெல்லம் 2 வெரைட்டி இருக்குது. சக்கரை வெல்லம் பயன்படுத்தினீங்கன்னா சக்கரை பொங்கல் பார்க்கறதுக்கு ரொம்ப வெண்மையாக இருக்கும், நல்லாவும் இருக்காது சுவை. ஆனால் பாகு வெல்லம் பயன்படுத்திங்கன்னா கோயிலில் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் நல்லா சுவையும் ஜாஸ்தியாக இருக்கும், டார்க்காகவும் இருக்கும், கலர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கொதி, அதாவது அந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர்ற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் பாகா ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அப்புறம் நான் இந்த வெள்ளைப்பாகோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் போடுவாங்க, சில பேர் பச்சை கற்பூரம் போடுவாங்க. அவங்கவுங்களுக்கு இந்த சுவை பிடிக்கும். நான் இன்றைக்கி வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுவும் இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்த பிறகு ஒரு 20 போல் காய்ந்த திராட்சை, அதுக்கப்புறம் 20 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ திராட்சை நல்லா உப்பி வரணும், முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வரணும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதையும் நம்ம அப்படியே கரண்டியோடு எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக குக்கர் நல்லா விசில் வந்துடுச்சு. விசிலும் நல்லா அந்த ப்ரெஷர் எல்லாமே இறங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா பூ போல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா நம்ம ஒரு 2 தடவை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, அதுவும் இது கூட வடிகட்டி சேர்த்துக்குங்க. ஏன்னா அதில் அந்த தூசு துரும்பு அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கினா அது நமக்கு உணவில் சேராமல் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் இப்போ இதை நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, திராட்சை அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல நெய் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நம்ம நடுவில் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்குலாம் நெய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ நான் கடைசியாக நெய் செய்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி பதத்துக்கு இருந்தால் தான் சக்கரை பொங்கல் ஆற கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்முடைய சுவையான சக்கரை பொங்கல் ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.